வியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் தன்னை ஒரு எம்ஜிஆர் ஆகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார். தான் எம்ஜிஆர் ஆக பிறந்து மறு உருவம் எடுத்த ஒரு அவதாரம்னு நினைச்சுக்கிறதுனாலதான் இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் என்னென்ன பாணிகளை என்னென்ன யுக்திகள் எல்லாம் கையாண்டாரோ அத்தனை பாணிகளையும் அத்தனை யுக்திகளையும் இவர் பின்பற்றுகிறார். அது மட்டும் இல்லாமல் தனக்கு விருப்பமான தலைவராக எம்ஜிஆரை இவர் முன்னிறுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கடைசியா நடித்த அந்த ஜனநாயகன் படத்துல கூட எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தை வைத்து அவர்களுடைய அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு அவரு மாதிரி சீனை போட்டு அசிங்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த ஜனநாயகன் படத்துல. புரியுதுங்களா? அப்போ ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் ரசிகர்களை போல இன்னொரு ரசிகர்களை இங்க உருவாக்க முடியாது என்பது இந்த தற்குறிகளின் தலைவனுக்கு புரியவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் எடுத்த அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த அதே பாணியை தான் இன்றைக்கு இவருமே பின்பற்றுகிறார். விஜய் அவர்களும் அதே பாணியில போகலாம், நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அதிமுகவினுடைய வாக்குகளை இந்த பக்கம் திருப்பிடலாம். அதனாலதான் தாவேகாவினுடைய முக்கிய புள்ளிகள் அத்தனை பேருடைய பேச்சையும் பாத்தீங்கன்னாக்க உண்மையான அதிமுகவினர் இங்க வாங்க, நாங்க தான் இன்னொரு அதிமுக, நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு ஆதவர்ஜுனா முதற்கொண்டு அத்தனை பேர் பேசியதையும் நீங்க கடந்த காலங்களில் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகழ்ச்சிகள், நிறைய போஸ்டர்கள் இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன அரசியல் நிலைப்பாடை எடுத்து அண்டை மாநிலங்களோடு அவர் என்ன மாதிரியான நல்லுறவில் இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு உறவில் தானும் இருக்கணும், அவரை போலவே தன்னையும் நான் கட்டமைச்சுக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி இருக்கிறார். அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. ஏன்னா 1980ல காவிரி நதிநீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த போது தமிழ்நாடு விவசாயிகள் குடிக்க தண்ணி இல்லாம, விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம இங்க அவதிப்பட்டு கொண்டு இருந்த போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணல, எந்த மாநிலத்தையும் வறண்ட இழுக்கல, சண்டைக்கு கூப்பிடல, நேரா கிளம்பி போனாரு. அப்போதைய கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருந்த ராமகிருஷ்ணா ஹெக்டேவை போயிட்டு நேரடியாக போய் சந்தித்தார். ஏன்னா அவருக்கு நெருங்கிய நட்பு இருந்தது, அவரோடு நெருங்கிய நண்பராக இருந்தார். நேரடியா போய் சந்திச்சாரு, உரிமையோடு கேட்டாரு, காவிரி தண்ணீரை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரியுதுங்களா? அப்பெல்லாம் நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படவில்லை, இதை நீங்க கவனிக்கணும். அப்போ நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படவில்லை. ஆனால் இந்த அதிமுகவினுடைய ஆட்சியால் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்களா 2வது நிமிஷம் ஓகே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தீவிர கடின உழைப்பினால் இன்றைக்கு காவிரி நதிவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அது செயல்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து தண்ணி வரல அப்படின்னா நாம எங்க போய் முறையிடணும்? காவிரி நடுவர் நீதிமன்றத்தை போய் முறையிடணும். அந்த ஆணையம் தான் என்ன பண்ணுனாக்க எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தண்ணீர்னு அதுதான் பிரிச்சு கொடுக்கும். அணையில எவ்வளவு தண்ணி இருக்குன்னு அதுதான் ஆய்வு நடத்தும். அதற்கு ஏற்றார் போல மாநிலங்களுக்கான பங்கிட அந்த ஆணையம் தான் செய்யும். அது ஒரு பொதுவான அமைப்பு. அந்த ஆணையத்துல பாண்டிச்சேரி மாநிலம், தமிழ்நாடு மாநிலம், கர்நாடகா மாநிலம், இந்த மாநிலங்கள்லாம் உறுப்பினர்கள் போல இணைந்திருக்கும். அப்போ ஒவ்வொருவருடைய பிரதிநிதியும் அந்த நடுவர் நீதிமன்றத்துல இருப்பாங்க. அந்த ஆணையம் தான் முடிவெடுக்கும். இப்பேற்பட்ட சூழல்ல இப்ப வரைக்கும் காவிரி அணைகள்ல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடல. போன ஜூன் மாசமே கிட்டத்தட்ட 9 டிஎம்சி கிட்ட தண்ணி திறந்து விட்டுருக்கணும், விடல. ஜூலை மாசத்திற்கு உரிய 21 டிஎம்சி தண்ணியை திறந்து விட்டுருக்கணும், விடல. இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல ஏறு பூட்டாம தண்ணி வருமோ வராதோன்னு விவசாய நிலங்கள் காய்ந்து போய் கிடக்கிறது. விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைமையில இன்றைக்கு இருக்கிறாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு கொண்டாட்ட மனநிலையில ஜனநாயகன் படத்தை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்குது இந்த கும்பல். சரி, அப்ப தண்ணி தரல, அப்ப எங்க போய் முறையிடணும் சொல்லுங்க பாப்பா? எங்க போய் முறையிடணும்? நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டு விட்டது. நடுவர் நீதிமன்றத்தை போய் அணுகணுமா அல்லது அந்த கர்நாடக முதலமைச்சரை போய் சந்திக்கணுமா? இங்க தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. தீர்ப்பை நாம பெற்று விட்டோம், நடுவர் நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லியாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நடுவர் நீதிமன்றத்துல தான் நீங்க போய் முறையிடணும். காவிரி நடுவர் ஆணையத்துக்கிட்ட போய் தான் சொல்லணும், ஏங்க தண்ணி திறந்து விடுவீங்களா விட மாட்டீங்களா, நாங்க கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுங்களா? இப்படி ஒரு சிக்கல் இருக்கும்பொழுது இவர் போய் முதலமைச்சர் போய் பார்க்க போறாரு ஆகஸ்ட் 3ஆம் தேதி. எதுக்கு இந்த தேவையில்லாத சந்திப்பு தான் நாங்க சொல்றோம். போய் சந்திங்க, நட்பின் அடிப்படையில் சந்திங்க. ஆனா காவிரி நதிநீர் பிரச்சனை எல்லாம் போவாதீங்க. இங்க காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணியில இருக்கீங்க, அதனால அடிச்ச பணத்தை பக்கத்து மாநிலத்துல பதுக்கலாமான்னு கூட நீங்க போய் பேசுவீங்க. ஆனா காவிரி பிரச்சனைக்காக நான் அவர் கூட பேசுறேன்னு இந்த சாக்கு சொல்லிட்டு போறீங்கல்ல, அதுதான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த தண்ணீர் திறந்து விடக்கூடியது என்பது காவிரி நடுவர் மன்றத்தினுடைய பொறுப்பு.
பொறுப்பு அவங்க கையில ஒப்படைச்சாங்க. கர்நாடகாவுக்கே தண்ணி வேணும்னா கூட அந்த காவிரி அணைகள்ல இருந்து தண்ணீர் கர்நாடகாவுக்கே ஒரு சொட்டு தண்ணீர் திறந்து விடணும்னா கூட அந்த நடுவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் அங்க செல்லுபடி ஆகும். அந்த நடுவர் நீதிமன்றம் சொல்வதை தான் கேட்டாகணும். இந்த சூழலை இவர் அவர் இந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் சந்திக்க போறாரு ஆகஸ்ட் 3ஆம் தேதி. அப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லை. அப்ப இவர் எதற்காக தொடர்பு படுத்த பாத்துறாருன்னா, எம்ஜிஆர் அப்ப போய் கர்நாடகாவில் போய் தண்ணி வாங்கிட்டு வந்தார்ல, அதே மாதிரி நான் இப்ப போறேன், நானும் போய் அங்க போயிட்டு எம்ஜிஆர் மாதிரி நானும் போய் அந்த முதலமைச்சரை கர்நாடக முதலமைச்சரை போய் சந்திச்சு அவங்க இங்க இருக்கக்கூடிய லாபியை வச்சு, ஏன்னா காங்கிரஸ் கூட இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி இருக்காங்கல்ல, அப்படியே இங்க இருந்து ராகுல் காந்தி கிட்ட பேசி ராகுல் காந்தி அவருக்கு உத்தரவிடுவாரு கர்நாடக முதலமைச்சருக்கு. ஏன்னா அவங்க முதலமைச்சர் தானே. ராகுல் காந்தி சொல்லுவாரு, ஏன்பா ஒரு 4-5 டிஎம்சி தண்ணியை திறந்து விடு, வந்துட்டாரு, அவரு வந்ததுக்கு கேட்டதுக்கு ஒரு மரியாதை விஷயமாவது அவங்கள திறந்து விட சொல்லுங்க, நீங்க விட்டு கொடுத்து போங்க, நடுவர் மட்டத்துல நீங்க விட்டு கொடுத்து போங்க, அந்த பேரும் புகழும் விஜய் போய் சேருட்டோம் அப்படின்னு ஒரு டிராமா. அதாவது விஜய் மிகப்பெரிய தலைவர், எம்ஜிஆருக்கு நிகரானவர் அப்படின்னு நீங்க கட்டமைக்கணும்ன்றதுக்காக காங்கிரசும் டிவிகேக்கும் சேர்ந்து போடக்கூடிய நாடகம் தான் இது. புரியுங்களா? அங்க இருந்து ராகுல் காந்தி சொல்லுவாரு, இவங்க கர்நாடக அரசு தரப்பு என்ன போய் நடுவர் நீதிமன்றத்துல சொல்லும், ஏங்க பரவாயில்லைங்க ஒரு 10 டிஎம்சி திறந்து விடுங்க, தண்ணியை திறந்து விட்டோன்னே இங்க இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் தற்குறிஸ் எல்லாம் அப்படியே கத்துவானுங்க, கதறுவானுங்க. இங்க பாத்தீங்களா காவிரி நீர் அந்த மாநிலத்துக்குள்ளே போயிட்டு சிங்கத்துடைய குகைக்குள்ளே போயிட்டு அதனுடைய பிடரியை பிடித்து ஆட்டி விட்டார் எங்களுடைய டேஷ் அப்படின்னு இவனுக்கு சொல்லுவானுங்க, இவனுக்கு புகழ்வானுங்க. எங்க முதலமைச்சரை பாத்தீங்களான்னு இவங்க புகழ்வாங்க. அந்த போலியான பிம்பம் கட்டமைப்பதற்காக தான் இப்ப இந்த சந்திப்பு. கர்நாடக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இதுல வேலையே கிடையாது. நடுவர் நீதிமன்றம் தண்ணீர் திறந்து விட்டுருக்கணும். காவிரி நடுவர் நீதிமன்றம் திறந்து விடலனாக்க நீதிமன்றத்தை இந்த அரசு அணுகணும். புரியுதுங்களா? அப்ப நடுவர் நீதிமன்றம் எதுக்காக அமைச்சது? இந்த நதிநீர் பங்கீடுக்காக தானே அமைக்கப்பட்டது. கர்நாடக அரசுக்கே தண்ணி வேணும்னாலும் அந்த காவிரி நடுவர் மன்றத்துக்கு தானே போகணும். ஆனா இதையெல்லாம் திசை திருப்பி நான் தான் காவிரியிலிருந்து தண்ணி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு இங்க வச்சு உருட்டணும்ல, விளம்பரம் போடணும்ல, அந்த விளம்பரத்திற்காக தான் விஜய் அவர்கள் கர்நாடக பயணத்தை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் மேல்மட்ட அரசியல், சாமானியர்கள் நம்மளுக்கு புரியாது. காங்கிரஸுக்கும் டிவிகேவுக்கும் இருக்கக்கூடிய அரசியல், அவன் இவனை பில்டப் பண்ணிப்பான், இவன் அவனை பில்டப் பண்ணிப்பான், 2 பேரும் பில்டப் பண்ணிப்பானுங்க. 2 பேரும் இங்க மக்கள் களத்துல பாத்தீங்களா நாங்கள் தான் நதி நீர் உரிமைகளை நிலைநாட்டினோன்னு இங்க பில்டப் பண்ணிப்பாங்க. நம்ம அப்பாவி மக்கள் நாம அதையும் நம்பணும். அப்போ சுட்டு போட்டாலும் எம்ஜிஆர் ஆக முடியாது விஜய். இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன். ஆந்திர மாநிலத்துக்கு அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலமாக இருந்தது. அப்ப என்.டி. ராமாராவ் முதலமைச்சராக இருந்தார். அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்னைக்கு நீர் பற்றாக்குறை, இந்த வட தமிழகத்துல நீர் பற்றாக்குறை இருக்குது, அந்த வேலூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டத்துல குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது. அப்ப நமக்கு தண்ணீர் வேணும்ல, காவிரி நீரை அங்கிருந்து இந்த பக்கம் திருப்ப முடியாது. அப்போ இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னு பாக்குறாங்க, ஆந்திர மாநிலத்திலிருந்து ஏதேனும் ஒரு ஆறுல இருந்து நம்ம தண்ணீரை கொண்டு வரலான்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முடிவெடுக்கிறார். அதுதான் கிருஷ்ணா நதிநீர் திட்டம். போய் சர்ச் பண்ணி பாருங்க கிருஷ்ணா நதிநீர். இத்தனைக்கும் அந்த கிருஷ்ணா நதி தமிழ்நாட்டுக்குள்ள பாயவே இல்லை, காவிரியாவது தமிழ்நாட்டுக்குள்ள பாயுது. ஆனா கிருஷ்ணா அந்த நதி தமிழ்நாட்டுக்குள்ளே பாயல, ஆந்திராவில் பாயக்கூடிய மாநில ஆறு அது. அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாருனாக்க, அப்போதைய முதலமைச்சராக இருந்த என்.டி. ராமராவ் கிட்ட நேரடியாக போய் பேசி, எங்க சென்னை மக்கள் குடிநீருக்கு தண்ணீர் இல்லாம ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, குடிநீருக்கே தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, இங்க இருக்கக்கூடிய உபரி நீரை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி மடிப்பிச்சை கேட்ட மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்தார். அந்த கிருஷ்ணா நதி நீர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வராத அந்த கிருஷ்ணா நதிய அதிலிருந்து நீரை வாங்கி கொண்டு வந்தார்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுதான் அவருடைய செல்வாக்கு, அதுதான் அவருடைய சாமர்த்தியம். புரியுதுங்களா? உங்களை மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கூட கை கோர்த்துக்கிட்டு டிராமா போட்டுக்கிட்டு அங்க போயிட்டு முதலமைச்சரை சந்திக்க போறேன், காவிரி பிரச்சனை தீக்க போறேன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கவில்லை. நேரடியாக போனாரு, என்.டி. ராமராவ் சந்திச்சாரு. என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்க உங்களுக்கு தான் மக்கள், நாம ஒரே தேசத்துல இருக்கோம், எங்களுக்கு குடிக்க தண்ணி தாங்கன்னு கேட்டு அங்க இருந்து நதி நீரை தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சார்ல, சென்னை மக்களுடைய தாகம் தீர்த்தார்ல, அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்போ நீங்க என்ன வேஷம் போட்டாலும் என்ன டிராமா போட்டாலும் ஒருபோதும் நீங்கள் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது விஜய் சார். புரியுங்களா? அவர் ஏழை மக்களோடு அவ்வளவு நெருங்கி இருந்தார். இன்னைக்கு உங்களை மக்களை நெருங்க முடியுதா? உங்களை பார்க்க முடியுதா? பத்திரிகையாளர்களை அசராம சந்திப்பார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உங்களால அது ஒரு தடவையாவது மீட் பண்ணி பத்திரிகையாளர் சந்திச்சு பேசிருக்கீங்களா? சொல்லுங்க பாப்பா. இவர் கெத்து காட்டுறாருமா. அதாவது எப்பவுமே அவைலபிளா இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு பொருள் சீப்பா கிடைச்சாக்க மக்கள் அது மேல சலிப்பு தட்டிடுவாங்கல்ல. அதனால பத்திரிகையாளர்களை இவர் அடிக்கடி சந்திச்சுட்டே இருந்தா மக்கள் இவர் மேல இருக்க அந்த கவர்ச்சி பிம்பம் போயிடும்.
இவர் மேல இருக்க அந்த ஒரு பிம்பம், நடிகர்ன்ற பிம்பம் போயிடும். அதனால இவர் பிரஸ் மீட்டே சந்திக்காம இருந்தா நம்ம மவுசு கூடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் அந்த மெதப்புலதான் விஜய் அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். புரியுங்களா? அதனாலதான் அவர் பத்திரிகையாளரே சந்திப்பதில்லை. அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திச்சா நம்ம முகத்தை அடிக்கடி பார்ப்பாங்க, நம்ம பழகிடுவோம், சலிச்சிருவோம் மக்களுக்கு. அதனால நம்ம உள்ளேயே பகுமானமா இருந்துட்டு பத்திரிகையாளர் சந்திக்காம கெத்து காட்டலாம் நினைச்சிருக்காரு. ஆனால் ஒரு நாள் நீங்கள் சந்தித்தாக வேண்டிய தேவை வரத்தான் போகிறது. பத்திரிகைகளின் மூலமாக நீங்க தமிழ்நாடு மக்களுடைய கேள்விகள் கேட்கப்படத்தான் போகிறது. அன்றைக்கு நீங்க வசமாக சிக்குவீங்க. ஒருபோதும் நீங்கள் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. ஏன்னா ஏழைகளுக்கான அவ்வளவு நலத்திட்டங்களை தேடி தேடி செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு நீங்க ஸ்கேம் பண்ணி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா 70,000க்கு உள்ள கடன் வச்சிருக்கிறவங்க நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு அதை சுருக்கிக்கிட்டீங்க. ஒவ்வொரு சாதாரண விவசாயி கூட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ விவசாய கடன் தள்ளுபடி சொல்றேன்னு பொய்ய சொல்லி விவசாயிகளுக்கு பட்ட நாம தடிச்சிங்க. உண்மையா கரண்ட் பில் நான் இந்த மாசம் கட்டும் போது எனக்குலாம் வயிறு எரிஞ்சது. 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டியிருக்கேங்க. நான் வீட்டுக்கு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டியிருக்கேன். சும்மா கிடையாது. 100 யூனிட் ஃப்ரீயா இருந்த போதே கரண்ட் பில் நான் கம்மியா கட்டினேன். இந்த தாவேக ஆட்சியில நாங்க 200 யூனிட் ஃப்ரீயா தரேன்னு சொன்னானுங்க. ஆனா பார்த்தா கரண்ட் பில் அப்படியே 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டிட்டு வந்திருக்கேன். உங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும் முன்ன எவ்வளவு கரண்ட் பில் கட்டினீங்க, இந்த தாவேக ஆட்சியில எவ்வளவு கரண்ட் பில் கட்டினீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். நான் விட்டுறேன். உங்க வீட்டு கரண்ட் பில் அட்டையை எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரியும். அப்போ 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி ஏமாத்தி ஸ்கேம் பண்ணி இப்ப ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. நான் வந்த உடனே 2,500 ரூபாய் எல்லா பெண்மணிகளுக்கும் தகுதி வாய்ந்த பெண்மணிகளா இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் தரேன்னு சொல்லிட்டு தான் வந்தார் ஆட்சிக்கு. எங்க தரலையே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருந்துகளிலுமே மகளிர்கள் இலவசமாக பயணிக்கலாம்னு சொன்னாரு. செஞ்சாரா? இல்லையே. தாய்மாமன் சீரு, குழந்தைக்கு மோதிரம் எல்லாம் இப்பதான் அறிவிப்பு. இதெல்லாம் நாங்க ஏன் இப்ப கேட்கிறோம்னா, இவர்தான் சொன்னாரு வந்த உடனே நான் கையெழுத்துல கிழிச்சு தள்ளிடுவேன் அப்படின்னு. இவர்தான் சொன்னாரு. அப்போ முழுக்க ஸ்கேம் பண்ணி ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஜூன் மாசமே காவிரியில தண்ணி திறந்து விட்டுருக்கணும், ஜூலை மாசமும் காவிரியில தண்ணி திறந்து விட்டுருக்கணும். ஆனா 2 மாசமா தண்ணி திறந்து விடல. ஆனா இன்னைக்கு இவனுங்க ஜனநாயகன் படத்தை பார்த்து கதறி எழுதிட்டு இருக்காங்க. ஜனநாயகனை கொண்டாடிட்டு இருக்காங்க. நீட்டுக்கு எதிராக பேசுற இதே விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்கள் மீது வழக்கு போட்டு கைது பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாஜக அரசே மாணவர்கள் போராட்டத்தை அனுமதிக்குது. ஆனா இந்த தாவேக அரசு மாணவர்கள் போராட்டத்தை அனுமதிக்காம அவர்களை அடித்து கைது செய்து சிறையில் அடைக்கிறது. மெரினாவுல யாரும் கூடாதுன்னு தடை போடுது. அதே மெரினாவுல தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மாணவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தந்து விஜய் அவர்களே போனாரு. ஆனா இன்னைக்கு அந்த மெரினாவே இன்னைக்கு இழுத்து சாத்தி பூட்டி வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? இவர் தான் ஜனநாயகனா? பினநாயகன். இவர் ஜனநாயகன் அல்ல, பினநாயகன். இன்னைக்கு எல்லா அமைச்சரும் கலங்கி அப்படியே கதறி கண்ணீர் விட்டு அழுறானுங்கல்ல. கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு ஒரு நாய் அழுலையடா. மொத்த பேரும் போய் பதுங்கிட்டீங்களேடா. உங்க தலைவன் போய் 60 நாள் பதுங்கிட்டு இருந்தானேடா. கரூர்ல செத்த 41 பேர் கழுவுல இன்னைக்கு நீங்க நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் எம்ஜிஆருக்கு நிகரான தலைவரா? நீங்க தான் அடுத்த எம்ஜிஆரா? அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட இந்த விஜய்க்கோ டிவிகே கட்சிக்காரனுக்கோ துளியாவது தகுதி இருக்குதா? முதல்ல அருகதை இருக்குதான்னு கேட்கிறோம் நாங்க. இவ்வளவு நாடகம் போட்டு ஏழை எளிய மக்களை ஏமாத்தி இன்றைக்கு ஒட்டுமொத்த மாநில உரிமையை பறிகொடுத்து விட்டு இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகளை ஏமாத்திட்டு காவிரி நதிநீர் உரிமை பறி போயிடுச்சு. இன்னைக்கு இதையெல்லாம் மறைக்க டிராமா போட்டுக்கிட்டு நான் முதலமைச்சர் 3ஆம் தேதி சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வருகிறார். தமிழ்நாடு மக்கள் மத்தியில நாங்க இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறோம். நீங்க பார்த்து முடிவெடுங்க மக்களே. உங்கள் கைகள் இருக்கிறது. இந்த தற்குறிகள் எப்படியெல்லாம் டிராமா பண்ணி ஏமாற்றி சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் முன்னாடி நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். இதுக்கு மேல நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி.